தனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை தொலைச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த தனத்தில் தான் ஒரு நிகழ்வு நடக்குது. என்னென்னு பார்த்தா தனத்தோட கஷ்டம் தன்னோட கஷ்டமாக எடுத்துக்கிறணும் அப்படின்றது தான் எப்போவுமே கதிரேசன் நினைப்பார். அதனால தனத்தோட பிரச்சனையை எப்படி இருந்தாலும் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா கதிரேசன் பேங்க்கில் பணத்தை கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியில் ஒரு பிரச்சனையே நடக்க போகுது. இந்த பிரச்சனையில் சத்ரினோட உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரப்போகுது. அது எந்த மாதிரி வரப்போகுது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். இப்போது சத்ரினை பற்றின உண்மை தெரிய வந்துச்சுன்னா ருக்மணி அம்மாவோட நிலைமை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே வேதனைப்பட போகிறாங்க. இது தெரியாத சத்ரியன் தன்னோட சுயரூபத்தை இனிமேல் தான் காமிக்க போகிறான் ருக்மணி அம்மாட்ட. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க நம்ம ருக்மணி அம்மா அப்படின்றதாங்க இனிவர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் போக இந்த ராதிகா பண்ண வேலை கண்டிப்பாக வெளிப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இந்த மாதிரி ராதிகா குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்க இடத்துலையும் ராதிகா ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. எப்படி இருந்தாவது இந்த ருக்மணி அம்மாவும் வீட்டை விட்டு கிளம்புனா போதும், ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்ற மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. இதெல்லாம் எப்படி கதிரேசன் தடுக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. கதிரேசன் எப்படி இருந்தாவது தனத்துக்காக உதவணும் அப்படின்றதுக்காக பணத்தையும் கட்டணும். 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம கதிரேசனுக்கு ஒரு நினைவு வருது. என்னன்னு பார்த்தா ஏற்கனவே கதிரேசன் ஏற்காடு போய் அங்கே சம்பாரிச்சிட்டு வந்த பணத்தை 60,000 வாசுகி அம்மாட்ட தான் கொடுத்துருந்தாங்க. அந்த நினைவு வருது நம்ம கதிரேசனுக்கு. அப்போது அந்த பணத்தை எடுத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் கதிரேசன். ஆனால் அம்மா கிட்ட கேட்டால் எதுக்கு கதிர அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, இவங்ககிட்டருந்து நம்ம காசு வாங்குறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கட்டிடுறாரு நம்ம கதிரேசன். இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கதிர் பண்ண ஒரு தப்புனால இப்போது சத்ரினோட உண்மை வெளிப்பட போகுது. இதனால ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க குடும்பத்தில். இது ஒரு பக்கம் நடக்க தனா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இருந்தாவது இஎம்ஐ கட்டணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு பக்கம் காசு பரட்டிட்டு இருக்காங்க. காசு ரெடி பண்ணி முடிச்சதுமே என்ன பண்ணுறாங்கன்னா பேங்குக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பணம் ரெடி பண்ணிட்டேன் கண்டிப்பாக கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அந்த தருணத்தில் தான் பேங்க்லேருந்து என்ன வருதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி கதிரேசன் ஒருத்தர் உங்களோட இஎம்ஐயை கட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கதிர் ரொம்ப துணையாக இருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் தனா சந்தோஷமாக கதிரேசன்ட்ட போய் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் வாசுகி என்ன பண்ணுறாங்கன்னா வெயிலாக இருக்குது, ரொம்பவே ஹீட்டாக இருக்குது, ரூமில் இருக்க முடியல அப்படின்றதுக்காக ஏசி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஏசியும் வீட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் போய் பார்க்குறாங்க. அமௌண்ட் எடுக்கலாம் பார்த்தா அங்கே அமௌண்ட்டு இல்லை அப்படின்றது வாசுகிக்கு தெரிய வருது. அப்போ தான் வாசுகி என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி காசு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது இந்த வீட்டில் இது வரைக்கும் இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி ராதிகா கிட்டேயும் ருக்மணி அம்மா கிட்டேயும் கேட்குறாங்க. அந்த இடத்துல நான் இல்லை நான் பார்க்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது இந்த வீட்டில் வேற யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற தருணத்தில் தான் சத்திரியன் யோசனை வருது. அந்த தருணத்தில் தான் சத்திரனும் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா வாசுகி டேய் நில்லுடா எங்கடா என் பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் சத்ரியனுக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம இப்போ தான் வெளியிலேருந்து உள்ளே வரோம், இவங்க பணம் எங்கன்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் என்ன பணம் ஏது பணம் அப்படின்னு சொல்லி சத்ரியன் கேட்க ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காதடா, நான் என்னோட பீரோவில் வச்சுருந்தா 60,000 பணம் காணோம், அது கண்டிப்பாக நீ தான் எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் மேலே பழி போடுறாங்க இந்த வாசுகி. அந்த இடத்துல நான் பண்ணவே கிடையாது, தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே யாரோட தேவையில்லாமல் பழி போடுறா, இந்த வீட்டில் இருக்கிறது நீ உங்கள் அம்மா, அது மட்டும் இல்லாமல் வேறு யார் உங்கள் குடும்பம் தானே இருக்காங்க, இந்த இடத்துல உங்களை தவிர்த்து வேறு யாரும் பணம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சத்ரியனுக்கு கோபம் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட பணம் காணா போச்சுன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அதுக்காக தேவையில்லாமல் ஏன் மேலே பழி போட்டுட்டு இருக்காதீங்க, எங்கள் குடும்பத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சத்ரியனும் கோவப்படுறான். இந்த இடத்துல வாசுகிக்கு நம்ம காசு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சத்ரியன் பேக்கில் இருந்துட்டு தட்டி விடுறாங்க. அந்த பேக்கில் இருந்துட்டு காசும் கீழே விழுகுது. இதை பார்த்த இடத்துல தான்
நம்ம ருக்மணி அம்மா ரொம்பவே சாக்காகிறாங்க. ஏன்னா அவன் காலேஜ் படிக்கிறான்னு சொல்லிட்டு தான் இருந்தான், இப்போ அவனுக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மாவும் நினைக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் வாசுகி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் மேலே பழி போட்டால் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே குடும்பத்தோட வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தியும் விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வாசுகி. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருடா இந்த பணம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வீட்டில் இருந்துட்டு என்னோட ரூமில் இருந்துட்டு நீ தானே பணத்தை எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் மேலே பழி போடுறாங்க. இந்த மாதிரி சத்ரியன் மேலே வீண் பழி போடுறாங்களே வாசுகி அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மாவுக்கு கோபம் வருது. இங்கே பாருங்கம்மா, என்னோட பிள்ளை இந்த மாதிரி யார் வீட்டு பொருளையும் திருட மாட்டான், இந்த மாதிரி பழக்கம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் யார் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா தனம் உள்ளே வராங்க. தனம் உள்ளே வரும்போது தான் என்ன கேட்குறாங்கன்னா, என்னாச்சுமா என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே பாருமா, சத்ரியன் பையில் காசு இருக்குன்னு சொல்கிறதுக்காக இவங்க காசு இவன் தான் எடுத்தான்னு சொல்லிட்டு வாசிக்கு வீண் பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்ல, அந்த இடத்துல தான் தனமும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க இந்த மாதிரி பேசாதீங்க, சத்ரியன் அப்படி பையனும் கிடையாது, அந்த மாதிரி பண்ண மாட்டான், நீங்கள் காசு எப்படி போச்சு அப்படின்றத வேறு விதமாக யோசிங்க, யாராவது வேறு யாராவது எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. இங்கே பாரு தனம், என் காசு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வழக்கடிச்சிட்டு இருக்க தருணத்தில் தான் நம்ம கதிரேசன் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. உள்ளே வந்ததுமே கதிரேசன் தன்னோட அம்மா கிட்ட என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க மாட்டேன் கேட்க, அப்போ வாசிக்கு சொல்கிறாங்க, இங்கே பாருடா கதிர், நீ ஏற்காடு போய் 60,000 சம்பள பணத்தை என்கிட்ட கொடுத்துருந்தியா, அந்த பணத்தை நான் பீரோவில் தான் வச்சுருந்தேன், ஆனால் அந்த பணம் இப்போ இல்லை, நம்ம வீட்டில் வச்ச பணம் காணா போனால் அப்போ நம்ம யாரை சந்தேகப்படலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தானே கேட்க முடியும், அதனால நான் இப்போது சத்ரியனை கேட்டேன், இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நான் பணம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் கதிரேசன் நம்ம பண்ண ஒரு தப்புனால இப்போ எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு, நம்ம சொல்லியே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் நினைக்கிறாரு. அந்த இடத்துல தான் திரும்பவும் வாசிக்கு என்ன பண்ணுறேன்னா, கதிர் இவன் தான் எடுத்திருப்பான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், இவன் பையில் இருந்துட்டு இங்கே பாரு இவ்வளோ அமௌண்ட்டு இருந்துச்சு, அப்போ இவன் தானே எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு இவன் சத்ரியன் மேலே திரும்பவும் பழி போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேட்ட ருக்மணி அம்மா ரொம்பவே நொந்து அழுகுறாங்க. என்ன இப்படி ஒரு வார்த்தை வருது, நம்ம பிள்ளைங்க பெற்ற பிள்ளைங்க மேலே இப்படி ஒரு திருட்டு பழியை சுமத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா நொந்து அழுகிற சமயத்தில் தான் கதிரேசன் உண்மையை சொல்கிறாரு. அம்மா அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வாசிகிட்ட சொல்ல, அப்போ தான் வாசிகி மற்றும் ராதிகா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அப்போ மாமா தான் எடுத்திருக்காங்களான்னு ராதிகா நினைக்க, அப்போ இதெல்லாம் பண்ணது தனத்துக்காக தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்போ தான் ஏண்டா கதிர் நீ எதுக்குடா பணத்தை எடுத்த, அப்போது என்கிட்ட நீ சொல்லாமல் எதுக்குடா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கேட்குறாங்க கதிரேசன்ட்ட. அப்போ தான் நடந்த உண்மையெல்லாம் இந்த மாதிரி தனத்தோட இஎம்ஐ கட்டுற பணம் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, அது யார் எடுத்தான்னு தெரியலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகிட்ட சொல்கிறாங்க. அந்த இஎம்ஐ பணத்தை கட்டணும் அப்படின்றதுக்காக தாம்மா நான் அந்த காசை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வாசுகிட்ட சொல்கிறாங்க. ஏண்டா கதிர் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தெரியாதா, இந்த மாதிரி இருக்கிறதுல தான் வாசுகி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏண்டா அவள் பணத்தை தொலைச்சா நீ ஏன்டா கட்டணும், அதுக்கு பதில் ருக்மணி அம்மா தானே கட்டணும் அப்படின்னு சொல்லி வாசுகி கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் கதிரேசன் பதில் சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தா, அம்மா தனம் கட்டுறதுக்கு பதிலாக அந்த பணத்தை நான் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ பெருசுப்படுத்தாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லிடுறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததாக நம்ம ருக்மணி அம்மாவுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. சத்ரியன் படிக்க போகிறவனுக்கு ஏது இவ்வளோ பணம், அந்த அளவுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மாவுக்கு சந்தேகம் வருது. இதை நேரடியாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன்கிட்ட போய் கேட்குறாங்க. ஏண்டா சத்ரியா உனக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சு அப்படின்னு ருக்மணி அம்மா கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருமா அதெல்லாம் நீ கேட்காத, நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல வேலைக்கு போறியா, எத்தனை நாள் இந்த வேலைக்கு போகிறா, அதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு கூட என்கிட்ட இது நாள் வரைக்கும் சொல்லலை, பணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நீ என்ன பண்ணுறேன்னா இப்போ வேலைக்கு போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா கேட்க, அப்போ ருக்மணி அம்மாவை எதிர்த்து இங்கே பாருமா ஏற்கனவே என்கிட்ட கேள்வி கேட்டது இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு, இப்போ நீ கேள்வி கேட்குறன்னு பேரில் என்னை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் பேசினான். இதை கேட்டதுமே ருக்மணி அம்மா ரொம்பவே நொந்து போகிறாங்க. நீ ஏதோ தப்பு பண்ணுறடா, அதனால தான் நீ இவ்வளோ களவாணித்தனமும் பண்ணுற அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. அந்த தருணத்தில் தான் சத்ரியன் தன்னோட பொறுமையை இழந்து ஆமாம் நான் திருட்டுத்தனம் தான் பண்ணுறேன், இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மாவை எதிர்த்து பேசுகிறா. ருக்மணி அம்மா ரொம்பவே நொந்து போயிடறாங்க. இப்போ இந்த தருணத்தில் தான் சத்ரியனோட கண்களை பார்த்தா இனி கதிரேசனுக்கு ஞாபகம் வருமா, ருக்மணி அம்மாவுக்கும் சத்ரியனுக்கு இடையில நடக்கிற பிரச்சனைக்குள்ள ஊடால நம்ம கதிரேசன் வந்தால்
கண்டிப்பாக சத்ரியனோட கண்ணை பார்த்தா கண்டிப்பாக கதிரேசனுக்கும் டவுட் வரப்போகுது. இந்த இடத்துல சத்ரியன் கதிரேசனை எப்படி சமாளிக்க போகிறான், அது மட்டும் இல்லாமல் சத்ரியனோட உண்மை வெளிப்பட்டா இனி தனத்தோட நிலைமை என்ன, சத்ரியன் தன்னோட அண்ணனவே கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா தனா என்ன நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கை கெடுறதுக்கே இந்த சத்ரியன் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சா தனத்தோட நிலைமை என்ன, அடுத்ததாக தனா என்ன செய்ய போகிறாங்க, கதிரேசன் அதுக்கு துணையாக இருந்து என்ன பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ருக்மணியம்மா கூட பிறந்த அண்ணனவே இவன் பணத்துக்காகவும் இவன் பண்ணுற திருட்டுத்தனத்துக்காகவும் கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கானே, இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா நினைக்கிறாங்க. இதனால் ருக்மணி அம்மா சத்ரியனுக்கு சரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்களா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.